எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. முதல்ல ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசிடலாம். நம்ம நாடு மோசமான நிலைமையில் இருக்கா? நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் மோசமான நிலைக்கு போய்கிட்டு இருக்கா? இல்லவே இல்லை, கிடையாது. அந்த மாதிரி அவநம்பிக்கையாக பேசுகிறத நீங்கள் நிறுத்துங்க அப்படின்னு இப்போ சமீபத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சிட்பி ஈவெண்ட்டில் பேசுகிறாங்க. இப்போ கூட பாருங்கள், எங்களுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 கோடி அப்படின்ற அமௌண்ட் வந்து நஷ்டமாகுது. எதனால்? லிட்டருக்கு 10 ரூபாய் எக்ஸைஸ் டியூட்டி நாங்கள் குறைச்சிக்கிட்டோம், வரியை குறைச்சிட்டோம், பொதுமக்கள் மேலே சுமை வரக்கூடாது அப்படின்றதுனால 10 ரூபாயை குறைச்சிக்கிட்டோம். இதனால் கிட்டத்தட்ட 1,00,000 கோடி அப்படின்ற ஒரு வருமானம் கவர்மெண்ட்டுக்கு போயிருது. இருந்தாலும் அவநம்பிக்கையாக பேசணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கவர்மெண்ட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் நம்பிக்கை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். இங்கே பாருங்கள், ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்றது போன வருஷம் முடிவில் பார்க்கும்பொழுது 22 லட்சம் கோடி அப்படின்றது வசூலாயிருக்கு. இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்தை விடவும் இந்த வருஷத்தில் அதிகமாக தான் கலெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த வார் பிரச்சனை எல்லாம் வெளிநாட்டு பிரச்சனையினால வந்தது. ஸோ இதையே நம்ம பேசி பேசி அவநம்பிக்கையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் சொல்கிறாங்க. இப்போ கள நிலவரம் கூட எப்படி இருக்குன்னா, இப்போவும் நிறைய பேர் போய் ஹோட்டல் கடையில் வாங்கி சாப்பிட தான் செய்கிறாங்க. அவங்களும் ரேட்டை ஏற்றி விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. யாரோ ஒரு குரூப் வந்து இதில் வருமானம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, சிலிண்டரினுடைய விலையெல்லாம் ஏறிட்டதுனால. பட் இருந்தாலும் பொருளாதாரத்தில் எங்கேயுமே தடைப்பட்டு நிற்கிற மாதிரி இப்போதைக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை. அதனால் அவநம்பிக்கையாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரி தற்போதைக்கு இந்திய பொருளாதாரம் மோசமான நிலையில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க நமது எஃப்எம். ஆஹா நண்பர்களே, ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறாரு. பல மாதங்களுக்கு பிறகு என்னுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இவர் வந்து இப்போ என்ன வேணாலும் டெசிஷன் எடுக்கலாம். பல நாட்கள் லாஸில் இருந்து கடைசியில் மொத்தத்துக்கு பார்க்கும்போது மொத்தமாக அவர் ஒரு பல கோடி போட்டிருப்பார்னு வச்சுங்க, ஒரு 2-3 கோடி போட்டிருக்காருன்னா இப்போ அந்த 2-3 கோடிக்கு மேலே பணம் என்பது அவருடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் ஓவரால் போர்ட்ஃபோலியோ. அன்ரியலைஸ்டு லாஸ் அப்படின்ற இடத்துல கூட இல்லை. அதே மாதிரி ரியலைஸ்ட்லேயும் கெயின் தான் இருக்குது. ஸோ மொத்தமாக பார்க்கும் பொழுது ஓவரால் போர்ட்ஃபோலியோ க்ரீனுக்கு மாறி இருக்குங்க அப்படின்றார். ஸோ இந்த சந்தோஷம் அப்படியே கண்டினியூ ஆகி நம்மளுடைய நிஃப்டி இந்த காலத்திலேயே 26,000க்கு பக்கத்தில் இருந்தது. இப்போ 10% கீழே கிடக்குது நம்மளுடைய நிஃப்டி. இந்த கொடுமையை கேட்க ஆளே இல்லையா ஆண்டவா அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மார்க்கெட் இப்போ கூட இந்த 2026 தொடக்கத்தில் புது உச்சம் அப்படின்றது வந்திருந்தது. அதுக்கு கீழே 4,000 பாயிண்ட்டுகள் பக்கம் வீழ்ச்சி அடைஞ்சு இப்போ 2,000 பாயிண்ட் ஏறி இருக்கான். பத்தாது, இது பத்தாது. ஏன்னா மற்ற நாடுகளை நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா புதிய உச்சத்துக்கு மேலே புதிய உச்சம் ராக்கெட் மாதிரி போய்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் நம்ம மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா, மேலே இருந்து கீழே விழுந்துட்டு இப்படியே கபடி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் மற்ற நாடுகள் மேலே இருந்து கீழே இறங்கிட்டு மறுபடியும் புதிய உச்சங்களுக்கு போயிட்டான். இந்த நேரத்தில் இந்த ஈரானுடைய பிரச்சனை சுமூகமாக தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லுதான் இன்னைக்கு நம்மளுடைய மார்க்கெட் வந்து 312 பாயிண்ட் ஏறி இருக்கு. இருந்தாலும் இப்போ ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ரொம்பவுமே டஃபஸ்ட் நேஷனாக இருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நம்ம வார் முழுக்க ஒப்பந்தம் ஏற்பட்டு விடாது, அப்பவும் இந்த நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் பலதரப்பட்ட விஷயங்கள் முடிவுக்கு வராது. இப்போதைக்கு வார நிறுத்தி அந்த பிளாக்கேட் எங்களுக்கு முக்கியமாக ரிமூவ் ஆகணும், அதை பற்றி தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ எப்படின்னு ஒரு 3 மாதத்துக்கு வச்சு ஜவ்வாட்டு இழுக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆஹா நண்பர்களே, விப்ரோ ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பது வந்திருக்கு. அதாவது அவங்க பைபேக் பற்றிய தகவல்களில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக 250 ரூபாய்க்கு திரும்பி வாங்கிக்கிறாங்க அப்படின்ற பைபேக் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் ஜூன் 5, 2026 ரெக்கார்ட் டேட்டா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் விடவும் முக்கியமான விஷயம் பாருங்க. அதாவது 250 ரூபாய்க்கு அவங்க திருப்பி வாங்கிக்கிறாங்க. மொத்தமாக 15,000 கோடி அளவுக்கு தான் வாங்கிக்குவாங்க, அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இதுக்கு முன்னாடி வந்து அக்செப்டன்ஸ் ரேஷியோ சில பேர்லாம் சொன்னாங்க 60% பக்கம் அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்துச்சுங்க அப்படின்லாம் சொன்னவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த முறை எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு அக்செப்டன்ஸ் ரேஷியோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த ஷேர் இதுக்கு முன்னாடி நடந்த பைபேக்குகளின் போது என்னாச்சு அப்படின்றது பாருங்க. அதாவது
இந்த பங்கு 2022 மிகப்பெரிய ஒரு சரிவடைஞ்சு என்ன அவ்வளோதானா விப்ரோ கும்பாவா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருந்த நேரத்திலே 150 ரூபாயிலிருந்து 300 ரூபா பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு தான் அப்புறம் கீழே விழுந்திருக்கான். இப்போ மறுபடியும் பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடியது 206 ரூபாய். ஆனால் 250 ரூபாய்க்கு திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க 15,000 கோடிக்கு. ஏப்பா இந்த 15,000 கோடிக்கு ஏஐயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினா நீ எவ்வளோ பெரிய ஆளாக வருவ அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் யோசிப்பாங்க. இருந்தாலும் இவங்க சர்வீஸ் கம்பெனி, ஏஐலையும் நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணித்தரணும் அப்படின்றதுனால இந்த 15,000 கோடிக்கு இப்படி முடிவெடுக்கிறோம். ஸோ விப்ரோவினுடைய ப்ரீவியஸ் பைபேக் 2023 ஜூனில் 12,000 கோடிக்கு வாங்கிக்கிறோம், 445 ரூபாய்க்கு வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை ஒரு காலத்தில் வெளியிட்டிருந்தாங்க ஜூன் 2023. அது எங்கே அப்படின்னா நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் ரெக்கவரி இந்த சார்ட்டினுடைய டயக்ராம் தான் பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்கிருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமான பர்சன்டேஜாக ஆல்மோஸ்ட் 55% அந்த பைபேக்குக்கு பிறகு ஏறியது. இப்போ மறுபடியும் 2026 அவங்களுடைய கொடுத்துருக்கக்கூடிய இந்த பைபேக் இந்த ஷேரை மறுபடியும் ஒரு முறை ஒரு 250 300 கொண்டு வருமா கொண்டு வராதா அப்படின்றதா இன்றைய ஒரு கேள்வியாக இருக்குது. ஆக மொத்தம் விப்ரோ ஷேரில் மிகப்பெரிய ஒரு செய்தி, அவங்க வாங்கிக்கிற பைபேக் அப்படின்றதுக்கு உண்டான தேதி அறிவிச்சிட்டாங்க. அந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 5, 2026 ரெக்கார்ட் டேட். இதுதான் விப்ரோனுடைய பைபேக் பற்றிய தகவல். இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி காலம்பூரா கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்கார்ற மாதிரி பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ரயில்வே துறையில் நிறைய பேர் பணத்தை போட்டவங்க ஒரு மாதிரி வீட்டுக்கு ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்ற மாதிரி இந்த டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் இன்னைக்கு 10% ஏறி இருக்கு. எங்கிருந்து தன்னுடைய வீழ்ச்சி 1 இயர் லோ ப்ரைஸ்லேருந்து பக்கம் ஏறி இருக்கு. டெக்ஸ்மேக்கோ ரயில் அப்படின்ற ஷேருமே சமீபத்தில் ஒரு 1 இயர் லோ பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தால் அதுவும் இன்னைக்கு கொஞ்சம் ஏறி இருக்கு. ஜூபிட்டர் வேகன்சி இன்னைக்கு 7% ஏறி இருக்கு. எங்கிருந்து 52 வீக் லோ பக்கத்துலேருந்து. எப்படி நடந்தது இந்த அதிசயம் அப்படின்னா மீடியாக்களில் ரிப்போர்ட் வருது, 40,000 கோடிக்கு ரயில்வே துறை என்பது செலவு பண்ண போகுது, புதிய ரயில்கள் வாங்க போகுது அப்படின்ற ஒரு தகவல் மார்க்கெட்டில் பரவியவுடன் உடனே ரயில்வே துறை எகிரிட்டான். இப்போ ஏன்னா இப்போ தான் ஆர்பிஐலேருந்து ஒரு 2.5 லட்சம் கோடிக்கு பக்கத்தில் கவர்மெண்ட்டுக்கு பணம் வருது. அதை கீது வச்சுக்கிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களா என்ன ஏது அப்படின்றது தெரியாது. ஆனால் நியூஸ் வந்து என்ன, ஏன் ரயில்வே துறை ஏறியது அப்படின்னு நம்ம பார்க்கையில் 40,000 கோடிக்கு இந்த மாதிரி புதிய ரயில் வாங்கும் திட்டம் அப்படின்ற ஒரு செய்தி வந்த உடனே இந்த டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ் என்ற ஷேர் ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 10% ஏறி இருக்கா. டெக்ஸ்மேக்கோ ரயில் அது ஒரு 5% ஏறி இருக்கு. ஜூபிட்டர் வேகன்ஸ்ன்றது 7% ஏறி இருக்கு. இது போன்ற பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள் வரும்பொழுது ரயில்வே துறையில் முன்னணியில் இருக்கக்கூடிய ஷேர் வந்து இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அப்படின்ற ஷேரும் தான். ஸோ அவனுக்கும் ஏதாவது வாழ்க்கையில் நல்லது நடக்குமா? 1 இயர் லோ ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 87 ரூபாய், அங்கிருந்து இப்போ மேல் நோக்கி வந்து 100 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த வருஷத்தில் அதனுடைய ஹை 145 வரைக்கும் போயிருக்கு. ஒரு 5 இயர்ஸ் பீரியடில் பார்த்தோம்னா 217 வரைக்கும் போயிருக்கான் ஒரு கட்டத்துல எல்லாம். அங்கிருந்து இப்படி விழுந்து 100 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐஆர்எஃப்சி போன்ற ஷேர்களுக்கும் ஏதாவது லாங் டேர்மில் ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா? இந்த செய்தியினுடைய அடுத்தடுத்த தகவல்கள் என்ன, ஃபுல் டீட்டெயில் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்றதான் இப்போ எல்லாத்தினுடைய கேள்வி. அட கடவுளே தட்டி தூக்கிட்டாயா அப்படின்ற மாதிரி இந்த Q4 ரிசல்ட்டை காரணமாக வச்சுக்கிட்டு பெரிய அளவில் ஆதாயம் அடைந்த ஷேர்கள் அப்படின்ற வரிசையில் இந்த ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்றதும் சேர்ந்துக்குச்சு. சமீபத்தில் இந்த ஷேர் அதாவது இந்த Q4 ரிசல்ட் சீசனுடைய தொடக்கத்தில் ஏப்ரல் மாதத்தில் 400 ரூபாயில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. மற்ற ஷேர்களைப் போலவே இந்த ஷேருமே ஓரளவுக்கு மேல் நோக்கி ஏறி வந்துட்டா, அப்புறம் கீழே விழுந்துட்டான். ஏன்னா மார்க்கெட்டினுடைய சப்போர்ட்டை பொறுத்து, மார்க்கெட்டினுடைய டைரக்ஷனை பொறுத்து. அதுக்கப்புறம் உண்மையிலேயே டபுள் ரேலின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தது இந்த ஷேரில் தான் நடந்திருக்கு. மறுபடியும் அங்கிருந்து 500லேருந்து 714ன்னு தன்னுடைய முழு ரவுண்டு 2025லேயே தன்னுடைய முக்கியமான லோன்லேருந்து நல்லா சம்பாரிச்சு கொடுத்து கீழே விழுந்து மறுபடியும் அதே இடத்துல கீழே விழுந்து அப்புறம் மறுபடியும் இப்போ சம்பாரிச்சு கொடுத்துருக்குன்னா மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி ஷேர் அப்படின்ற ஒரு பட்டத்தை பெற்றுவிட்டது
இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாமே எது காரணம்? இப்படி மறைச்சி வச்சா எங்களுக்கு என்னையா தெரியும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் கடந்த 2025 இப்படி இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதுமாக மிகப்பெரிய ஒரு வாலடைல் ஷேர் அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கி இருக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னா அதனுடைய இந்த ரிசல்ட் சீசன் தான் காரணம். அதே சமயம் இன்னைக்கு ரிசல்ட் சீசன்னால கும்பா பாட்டு பாடிய ஷேர்கள் அப்படின்றதுல இந்த பாலிமெடிக்யூர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த பாலிமெடிக்யூர் இன்னைக்கு ரிசல்ட்டுக்காக ஒரு 5% இறங்கியது மற்றும் சுஸ்லானும் கொஞ்சம் இந்த ரிசல்ட் சீசனில் வீக்காக இருக்கிறது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமான ஒரு விஷயம். நண்பர்களே, வேறு என்ன மிக முக்கியமான செய்திகள் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. செமிகண்டக்டர் பற்றிய தகவல்கள் எப்போ வந்தாலும் மார்க்கெட்டில் அது ஒரு முக்கியமான நியூஸாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த சியன்ட் அப்படின்ற ஒரு ஷேர் செமிகண்டக்டர்லேயே இருக்குது. அதாவது இவங்களுடைய சப்சிடரி செமிகண்டக்டர் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் மிகவும் பரிதாபமாக கீழே விழுந்து கிடக்கக்கூடிய ஷேர்களில் இந்த சயன்ட் அப்படின்றது இருக்குது. ஏன்னா அது ஒரு டெக்னாலஜி கம்பெனியாக இருக்குது. இத்தனைக்கு இது லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய ஷேரானா எஸ், லாபம் செஞ்சு கொண்டு இருக்கிற ஷேர் தான். ஆனால் ரொம்ப மோசமான லாபமாக போய்கிட்டு இருக்கு. அவங்களுடைய வளர்ச்சி என்பது 3 வருஷத்துக்கு முன்னாடியே 1757 கோடிலாம் பண்ணவங்க தான். இப்போ 1927 கோடி தான் சேல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாமல் கீழே இறங்கிடுச்சு. ஆக மொத்தம் அந்த காலத்திலே 150 கோடி அசால்ட்டாக லாபம் பண்ணிக்கிட்டு இருந்த ஷேர் கடந்த 2 குவார்ட்டர்களாக வெறும் 97 கோடி 66 கோடின்னு கொஞ்சம் மனசு நோகும்படியாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் செமிகண்டக்டர் ரிலேட்டடான ஒரு தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா 300 கோடி மிகப்பெரிய ஒரு பணம். ஸோ அந்த செமிகண்டக்டருக்காக ஒரு 300 கோடி அந்த சியன்ட் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்ற அவங்களுடைய சப்சிடரி நேமில் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ 2 விஷயம். ஒன்று, இந்த சயன்ட் அப்படின்றது மல்டி இயர் லோ 2023 லோக்கலில் விழுந்திருக்கு. ஒரு முக்கியமான விஷயம். இந்த மாதிரி ஒரு லாபம் செய்யக்கூடிய ஷேர் இவ்வளோ ஒரு கடும் வீழ்ச்சி எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 67% இறங்குனது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு வீழ்ச்சி தான். ஸோ வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த ஷேரில் செமிகண்டக்டர் செக்மெண்ட்டில் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு தகவல். நண்பர்களே, பொதுவாக டிவிடெண்டுகள் கொடுக்கும் பொழுது அந்த காலத்தில் கீழே இறங்கின ஷேர்கள் மறுபடியும் ரிவைவல் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் இந்த சாக்சாஃப்ட் அப்படின்ற ஒரு ஷேர் அவங்க கொடுக்கக்கூடிய ஃபைனல் டிவிடெண்டுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட், எலிஜிபிலிட்டி டேட் என்பது ஜூலை 31, 2026 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது செய்திகள் வரும்பொழுது தான் பல்வேறு அனலிஸ்டுகள் நிறைய ஷேர்களை ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ரிமைண்டராக ஏதாவது ஒன்று சொல்லுவாங்களா அப்படின்றது பல மக்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஷேர் நல்லா சம்பாரிச்சு கொடுத்தா ஒரு காலத்தில் மேல் நோக்கி ஏறி மட்டுமே இறங்கவே இல்லை. அதுக்கப்புறம் இறங்குவதும் ஏறுவதும் இறங்குவதும் ஏறுவதும் மறுபடியும் இறங்கி இருக்கக்கூடிய இந்த சாக்சாஃப்ட் மறுபடியும் அடுத்த கட்ட நகர்வாக ஏதாவது ஏறுமா அல்லது இறங்குமா அப்படின்றது பொறுத்திருந்தா பார்க்கணும். இன்றைய தேதியில் டிவிடெண்டு கொடுக்குறாங்க. அதே சமயத்தில் 52 வீக் லோவில் இருக்குது அப்படின்றது ஒரு தகவல். அதே மாதிரி நண்பர்களே, சில செக்டர்களுக்கெல்லாம் நியூஸே வேண்டாம். சில நேரங்களில் அவனே தன்னைத்தானே காலை ஊனி கையை ஊனி அவனே எந்திரிச்சு மேல் நோக்கி வந்துடுவான். அப்படிதான் இந்த சுந்தரம் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் இதுக்கு முன்னாடி பல முறை கீழே விழுந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் எழுச்சி பெற்று வந்திருக்கான். ஏன்? அவன் இருக்கக்கூடிய செக்டர் என்பிஎஃப்சி செக்டர், ஃபைனான்ஸ் செக்டர் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையே தான். ஸோ இப்போவும் மறுபடியும் கீழே விழுந்து கிடக்கக்கூடிய இந்த ஷேர் இந்த நேரத்தில் டிவிடெண்டு பற்றிய அனௌன்ஸ்மெண்ட்டுகள் வந்திருக்கு. அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்டுகளுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் என்பது 6 ஜூலை அப்படின்னு வந்திருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.